ஹாய் ஹலோ அ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒரு நிகழ்ச்சிய ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் சொல்லி போடலாம் அப்படின்றது என்னோடய ஆசை. ஸோ பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. முதல் நிகழ்ச்சியாக வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிறது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினைக்கிற நினைவுகள், சிந்தனைகள், கற்பனைகள் இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் உயர்த்த தான் நினைக்கணும் அப்படின்றது தான் இந்த உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. ஸோ நம்ம சாதாரணமாக எந்த விஷயமே எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்ல. எந்த விஷயங்கள் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ தெரிஞ்ச விஷயத்த வந்து ஞாபகப்படுத்துறது, அதாவது ரெனிவல்னு சொல்லுவாங்க. இந்த ரெனிவல் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சி. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த ரெனிவல் பண்ணுறது தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்றத மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நம்ம நினைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் உயர்வாக நினைக்கணும் அப்படின்றது இன்னையோட கருத்து. ஒரே ஒரு சின்ன ஒரு எனக்கு படித்ததில் பிடித்தது அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பிச்சைக்காரன். ஸோ நம்ம எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். அடுத்தவங்கக்கிட்ட பணம் வாங்குகிற எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். ஸோ இவங்க வந்துட்டு ரொம்ப பெக்கர், கொஞ்சம் கோவில் அங்கங்கெல்லாம் போய்ட்டு பிச்சை எடுக்கிறவர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, கோவில் இங்கே போய்ட்டு பிச்சை எடுத்துகிட்ருக்காரு. பிச்சை எடுக்க எடுக்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் விலைவாசியெல்லாம் கூடிகிட்ருக்குது இல்லைங்களா? ஸோ அவருக்கும் விலைவாசி கூடிடுச்சு. ஸோ எனக்கு என்னடா இது பணம் வந்து நம்மளுக்கு எதுவுமே நிற்கவே மாட்டேங்குது, பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. போகிற நேரத்தில் ஆன் தி வேல வந்து ஒரு டாஸ்மாகை பார்த்துட்றாரு. பார்த்தோன்னா அவர் அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கார். எப்பட்றா இவனுங்களுக்கெல்லாம் பணம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கார். அப்படி பார்த்துட்டு நின்று அடுத்த செகண்டில் பார்த்திங்கன்னா இவர் கையில் வந்து பணமாக குமிதான். 10, 5 நீ நல்லாரு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்களாம். இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது இவ்வளோ பணம் சேர்ந்துருச்சு நம்மளுக்கு, இவ்வளோ நல்லா கோயிலில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தால் நமக்கு ஒன்று கூட கிடைக்கல, இங்கே வந்து நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்ட்டு, தெய்வமே நீ இங்கே தான் இருக்கியா, நான் உன்னை எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டாராம். அதுதான் இன்னையோட படித்ததில் பிடித்த எனக்கு ஒரு நிகழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.